கெடா பாலிங் அருகே கம்போங் லண்டாக் பாயாவில் உள்ள வடிகால் மற்றும் நீர்ப்பாசன குடியிருப்பில் தனது வீட்டை விட்டு தனியாக வெளியேறிய ஒரு ஆட்டிசம் குழந்தை நேற்று மதியம் சுமார் 12:30 மணியளவில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பேச்சு கோளாறு உள்ள 4 வயது ஃபயாட் ஆஃபன் ஃபக்ரி வீட்டின் பின் கதவு வழியாக சென்றதாக நம்பப்படுகிறது. இதையடுத்து பாலிங் தீயணைப்பு மீட்புத்துறை அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. அதில் போலீஸ், பொது தற்காப்பு படையினர் மற்றும் கிராமவாசிகளும் இணைந்துள்ளதாக பாலிங் தீயணைப்புத்துறை தலைவர் ஜுல்கைரி தஞ்சில் கூறினார். சிறுவனை தேடி மீட்கும் பணிகள் இன்னமும் தொடர்கின்றன. ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.